வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகிய தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் இந்த காலையிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். சற்று முன்பு ஏசாயா 58 அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இப்போ பிரத்யேகமாக உபவாசம் செய்கிற அந்த காரியங்களை குறித்ததான விபரங்களை ஏசாயா இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய பாடமானது, அந்த நாட்களில் வாழ்ந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் செய்தார்கள். அவர்கள் ஏன் உபவாசம் செய்தார்கள் என்பதற்கான காரணங்களை குறித்தும், இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் உபவாசம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு கட்டளையா என்பதை குறித்தும் நாம் கவனிக்கவிருக்கின்றோம். சரி, இப்போ கடந்த வாரத்தில் அநேக நாமகரண கூட்டத்தார் சில பண்டிகைகளை ஆசரித்து அந்த பண்டிகையில் உபவாசம் செய்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பாருங்க, தேவன் செய்ய சொல்லாத ஒன்றை நாம் செய்யும்போது நாம் என்ன செய்கின்றோம் என்கிற கேள்வியை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. சரி, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறது. அது நிமித்தமாக நாம் வாரத்தின் முதல் நாள் தோறும் கர்த்தருடைய பந்தியிலே கை கொள்ளுகின்றோம். அதை தவிர புதிய ஏற்பாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தேவன் வேறு என்ன பண்டிகையை வேதாமத்தில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்? அப்போ தேவன் சொல்லாத ஒன்றை நாம் செய்யும்போது, அதை நான் தேவனுக்காக செய்கிறேன் என்று சொல்லும்போது, பாருங்கள், நான் அங்கே துணிவு கொள்கிறேன் என்கிற விஷயத்தை நான் சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேவன் சொல்லாத ஒன்று நான் தேவனுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன்னு சொன்னால் என்னிடத்துல ஸ்டெபிள்னஸ் இல்லைன்றார். அதுதான் லூக்கா 6:46. சரி, முதலாவது இந்த உபவாசம் என்கிற வார்த்தைக்கான மெய்ப்பொருள் அர்த்தம் என்ன என்கிறதை நாம் முதலாவது கவனிப்போம். சரி, வசனம் 3 இங்கே ஏசாயா 58:3, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீ அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். கவனிங்க, இங்கே இந்த உபவாசம்ங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, 3வது வசனத்தில். அந்த வார்த்தைக்கான எபிரேய வார்த்தை அங்கே எபிரேய மொழியில் உபவாசம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் டு கவர் ஓவர் த மவுத். அப்படின்னா வாய் மீது மூடிக்கொள்வது, இல்லைன்னா வாய் மீது பொத்திக்கொள்வதுன்னு அர்த்தம். கிரேக்க மொழியில் உபவாசம் என்கிற வார்த்தைக்கான மெய்ப்பொருள் அர்த்தம் என்ன என்பதை நாம் மத்தேயு 4:2 வசனத்தில் கவனிப்போம். மத்தேயு 4:2 வசனத்தில், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த உபவாசம்ன்ற வார்த்தை இங்கே இருக்குது இல்லையா. பாருங்க, கிரேக்க மொழியில் உபவாசம் என்கிற வார்த்தைக்கான மெய்ப்பொருள் அர்த்தம் டு அப்ஸ்டைன் ஃப்ரம் ஃபுட், உணவை தவிர்ப்பது, இல்லைனா உணவிலிருந்து நம்மை தூரமாக வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் உபவாசம் என்கிற வார்த்தைக்கான மெய்ப்பொருள் அர்த்தம் பாருங்கள், ஒன்று உணவை நம்ம வாய்க்குள்ளே கொண்டு போகக்கூடாது, வாயை நம்ம மூடிக்கொள்ளணும். அதுதான் உபவாசம் என்கிற வார்த்தைக்கான மெய்ப்பொருள் அர்த்தமாக இருக்கிறது. சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த உபவாசத்தை அவங்க அவங்களுக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏசாயா 58 அதிகாரம் வசனம் 3-4 நம்ம கவனிக்கும்போது, தேவன் எதை உபவாசம்னு சொன்னாரோ அதை அவங்க செய்யலை. அவங்களுடைய பார்வையில் எது உபவாசமாக இருந்ததோ அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. 3 நாளில் நம்ம கவனிக்கிறோம், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையோட கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தலை கேட்க பண்ணும்படியா இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்க உபவாசம் செஞ்சுருக்கிறாங்க தான். ஆனால் அந்த உபவாசத்தை அவங்க எப்படி செஞ்சுருக்கிறாங்க? நீங்கள் 3வது வசனத்தில் உங்களுடைய இச்சையின்படி நீங்கள் நடக்கிறீங்க, அதை உபவாசம்னு சொல்கிறீங்கன்றார் ஏசாயா. 4வது வசனத்தில் அவங்க உபவாசம் செய்ததற்கான மெய்ப்பொருள் காரணம், அவங்களுடைய கூக்குரல் உயரத்தில் கேட்கப்படணும். அதுதான் அவங்களுடைய பர்பஸ். அதுக்காக தான் அவங்க உபவாசம் செஞ்சாங்க. அப்போ இன்றைக்கு நாமகரண கூட்டத்தார் அவங்க பண்டிகைகளை ஏற்படுத்தி கொண்டு உபவாசம் செய்வதற்கான நோக்கம் என்ன? பாருங்கள், நாங்கள் உபவாசம் செய்கிறோம், நாங்கள் உபவாசம் செய்வதனால் தேவனிடத்தில் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், அதுக்காக தான் நாங்கள் உபவாசிக்கிறோன்றாங்க. அப்போ இதுக்கு முன்னால் தேவன் அவங்களுக்கு செஞ்ச நன்மைகளை பற்றி என்ன? சங்கீதம் 103 அதிகாரம் 2 வசனத்தில், நாம் தேவ பக்தி உள்ள மனுஷனையும் தேவபக்தி இல்லாத மனுஷனையும் அவங்க இருவருக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்குது என்பதையும் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. சங்கீதம் 103:2 இங்கே தேவபக்தி உள்ள தாவீது குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பாருங்க, தாவீது தன்னுடைய ஆத்மாவிட்ட தானே பேசுகிறார். அவர் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏனென்றால் அவர் அநேக நன்மையில் உன் ஆத்மாவுக்கு உனக்கு செஞ்சிருக்கிறார், அதை நீ மறக்கக்கூடாதுன்றார். அப்போ தாவீது இன்றைக்கு இருக்கிறதான நாமகரண கூட்டத்தாரை போல
எனக்கு இன்னும் கூடுதலான நன்மைகள் தேவனிடம் கிடைக்கட்டும், அதன் பிற்பாடு நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்னு சொன்னாரா? இதுக்கு முன்னால் தனக்கு இருக்கிற ஜீவன் சுவாசத்துக்காக தன்னுடைய சத்துருக்களை தான் மேற்கொள்ளும்படி தேவன் தனக்கு தைரியத்தை, தேவன் தனக்கு பலத்தை கொடுத்ததற்காக, தன்னுடைய ஜீவி காலத்தை தேவன் நீடித்து கொடுத்துருப்பாக, இதுக்கெல்லாம் நான் நன்றியாக இருக்கணும்னு சொல்கிறாரா தாவீது? 2 தெளிவாக சொல்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு ஆகாரம் இருக்கிறது, இது வரைக்கும் என்னுடைய கண்கள் நல்லா இருக்குது, சரீரம் நல்லா இருக்குது, பாருங்க இது வரைக்கும் என்னுடைய யுத்தத்தை நான் நல்லா செஞ்சு முடிச்சிருக்கிறேன், இது வரைக்கும் என்னுடைய சத்துருக்கள் கையில் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், இது எல்லாம் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை, இந்த எல்லா நன்மையிலையும் தேவன் எனக்கு செஞ்சுருக்கிறார், இதை நான் மறக்கக்கூடாது, இதுக்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கணுன்றார் தாவீது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான நாமகரண கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு இதுக்கு முன்னால் ஜீவன் இருக்குதா? அனுதின ஆகாரம் இருக்குதா? அவனுக்கு நலமான வேலைகளை தேவன் கொடுத்துருக்கிறாரா? அவங்களுடைய வியாதிகள்லேருந்து தேவன் அவங்களை சுத்தப்படுத்திக்கிறாரா? இவையெல்லாம் தேவன் அவங்களுக்கு செஞ்ச நன்மை. ஆனால் இந்த நன்மைகளுக்காக அவங்க நன்றி உள்ளவங்களா இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் பண்டிகைகளை தேவனுக்காக ஆசரிக்கின்றோம், அந்த பண்டிகைகளில் எங்களுக்காக நாங்கள் உபவாசம் செய்கின்றோம், அந்த உபவாசத்தினால் தேவன் எங்களுக்கு அதிக நன்மைகளை தருவாராகன்றாங்க. அப்போ இதுக்கு முன்னால் செஞ்ச நன்மைகளுக்காக நீங்கள் எப்போ நன்றி உள்ளவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நீதிமொழியில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 19 நம்ம கவனிக்கும்போது தேவ பக்தி உள்ளவனுக்கும் தேவ பக்தி இல்லாத மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 19 இங்கே தேவ பக்தி இல்லாத ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு தேவன் நன்மை செஞ்சுருக்கிறாரு. ஏற்கனவே செஞ்ச நன்மைக்கு அவனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குதுங்க? அன்னைக்கு 19ஆம் வசனத்தில் பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயர் என்று நான் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அவனுக்கு இதுக்கு முன்னால் தான் நம்ம வாட்சோம் சங்கீதம் 103:2 தாவீது குறித்து. தாவீது கொடுக்கப்பட்ட ஜீவனுக்காக, தாவீதுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்காக தாவீது தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன்றார். அது தேவபக்தி உள்ள மனுஷன். ஆனால் இங்கே தேவபக்தி இல்லாத ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கும் தேவன் ஜீவனை கொடுத்துட்டாரு. விசேஷமாக அவனை தேவன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனாக வச்சிருக்கிறார். அவனுக்கு ஒரு நல்ல நிலத்தை கொடுத்துருக்கிறார், அந்த நல்ல நிலத்தில் நல்ல விளைச்சலை கொடுத்துக்கிறார், நிறைய தானியங்கள் விளைந்திருக்குது. இது எல்லாம் தேவனிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட நன்மைகள். ஆனால் இப்போ அவனோட ஆத்மாவிட்ட சொல்கிறான், உனக்காக தான் இது எல்லாமே சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது, நீ இளைப்பாரி போசித்து குடித்து பூரிப்பாயிரு. அப்போ இந்த மனுஷனுக்கும் இன்றைக்கு இருக்கிறதான நாமகரண கூட்டத்தாருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நாங்கள் தேவபக்தி உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தேவனுக்காக தான் பண்டிகை கொண்டாடுறோன்றாங்க, அந்த பண்டிகை நாட்கள் எங்களுக்காக நாங்கள் தேவனிடத்தில் உபவாசமும் செய்கிறோன்றாங்க. இந்த உபவாசத்தை நாங்கள் செய்வதனால் எங்களுக்கு அதிக நன்மை தேவன் கொடுப்பாராக அப்படின்றாங்க. இதுக்கு முன்னால் தேவன் செஞ்ச நன்மைகளுக்காக நீங்கள் எப்போ நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க? இந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு இதுக்கு முன்னால் தேவன் வச்சிருக்கிறதான அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து, அவனுக்கு கொடுத்துக்கிறதான நல்ல நிலத்தை கொடுத்து, அதில் வந்திருக்கு இப்போ விளைச்சிருக்கிறதான நல்ல தானியங்களை கொடுத்து, இதுக்கெல்லாம் அவன் நன்றி உள்ளவனாக இருந்தானா? இல்லை, அவனோட ஆத்மாகிட்ட அவன் சொல்கிறான், உனக்காக எல்லாமே சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது, எப்படியோ வந்துருச்சு இது எல்லாமே, அதனால் நீ என்ன செய்கிறீன்னா புசித்து குடித்து இளைப்பாரி பூரிப்பாரு, அதுதான் உன்னோட வேலை, மற்றபடி ஒன்றும் இல்லைன்றான் அவன். இன்றைக்கு இருக்கிற நாமகரண கூட்டத்தார் இதுக்கு முன்னால் தேவன் அவங்களுக்கு கொடுத்துக்கிறதான ஜீவனை குறித்தோ ஆஸ்தி குறித்தோ, இதுக்கு முன்னால் தேவன் அவங்களுக்கு கொடுத்துக்கிறதான நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை குறித்தோ, நலமான வேலைகளை குறித்தோ, வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டதை குறித்தோ, ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டது குறிச்செல்லாம் அவங்க நன்றி உள்ளவங்களா இல்லை. கடந்த வாரத்தில் நாங்கள் பண்டிகை கொண்டாடி இருக்கிறோம், அந்த நாட்கள் நாங்கள் உபவாசம் செஞ்சுருக்கிறோம், அது நிமித்தமாக எங்களுக்கு நன்மை வரும். பாருங்க, நியாயமான விஷயமா இருக்குதா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 46 இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்குறார்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நாங்கள் பண்டிகை கொண்டாடுகிறோம், அந்த பண்டிகையை நாங்கள் கர்த்தருக்காக கொண்டாடுகிறோம், அந்த பண்டிகைகளில் எங்களுக்காக நாங்கள் கர்த்தரிடத்தில் உபவாசம் செய்கிறோன்றாங்க. அந்த நாட்கள் நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறோன்றாங்க. நல்ல விஷயம் அப்படி சொல்கிறீங்க, ஆனாலும் அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறீங்க, அதில் என்ன மதிப்பு இருக்குது? தேவன் எங்கே உங்களை பண்டிகை கொண்டாடும்படி அனுமதிச்சிருக்கிறார்? நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. கர்த்தருடைய பண்டிகை நம்ம ஆசரிக்கணும் தான் அது கட்டளை. அதை தவிர வேறு என்ன பண்டிகை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் சொல்லியிருக்கிறார்? ஆனால் நீங்கள் தேவன் சொல்லாத ஒரு பண்டிகை ஆசரிக்கும் போது என்ன செய்கிறீங்க? 46ஆம் வசனத்தில் தேவனுக்காக நான் பண்டிகை கொண்டாடுறேன்னு சொல்கிறோம், தேவனுக்காக தான் நான் இந்த காரியத்தை செய்கிறேன், அந்த நாட்கள் எனக்காக நான் உபவாசமும் செய்கிறேன்னு சொல்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறேன், ஆனால் அவர் சொன்னபடி நான் எதுவுமே செய்யலை. உபவாசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பத்தின்படி நான் செஞ்சிட்ருக்கிறேன் எல்லாத்தையுமே. வசனம் 49 அப்படி ஒரு மனுஷன் இருப்பானோ அவனை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, அவனுடைய வார்த்தையில் கேட்டிருக்கிறான், ஆனால் அதன்படி செய்யலை. அப்படி இல்லாத ஒரு மனுஷன்
அஸ்திபாரம் இல்லாத மண்ணு மேலே கட்டின வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறான்றார். அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்டெபிள்னஸ் அதில் இருக்கும் பாருங்க. அதில் எந்த ஒரு நிலைத்தன்மை இருக்காது. அஸ்திபாரமே இல்லைன்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்திரம் இல்லை. அது எப்போ வேணாலும் விழுகும். 49 நீர் ஓட்டப்பட்டாவே அது விழுந்துருன்றார். உண்மையாகவே இங்கே வீட்டை பற்றி அவர் பேசலை, மேலே மனுஷனை குறித்து தான் பேசிட்டு வர்றாரு. எந்த மனுஷன் நான் ஒன்று அவருடைய வார்த்தையில் கேட்டு அதன்படி செய்கிறவன், இன்னொன்று அவருடைய வார்த்தையில் கேட்டு அதன்படி செய்யாதவன், சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறவன். இப்படி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒரு மனுஷன். ஒருத்தன் வந்து அவர் சொன்ன வார்த்தையில் கேட்டும் இருக்கிறான், ஆனால் அந்த மனுஷன் அந்த வார்த்தையின்படி செய்யவே இல்லை. ஒருத்தன் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவனே விரும்புகிறான்னு அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறான். பாருங்க, கர்த்தர் அவனுக்கு குறித்து சொல்கிறாரு, நீரோட்டம் வந்து அவன் மேலே பட்டுச்சுனாவே விழுந்துருவான்றாரு. ரொம்ப தாக்குதல்லாம் அவனுக்கு வேண்டியதில்லை. அப்படியானால் இன்றைக்கு மனிதர்கள் ஏன் உபவாசம் செய்கிறாங்க? பண்டிகையில் தேவன் கொடுக்கவே இல்லை, ஆனால் பண்டிகையில் தேவனுக்காக ஆசரிக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க? இது எல்லாம் அவங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் இதே வகையான மக்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற நாமகரண கூட்டத்தாருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களும் நாங்கள் பண்டிகை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே இஸ்ரவேல் ஜனங்க நாங்கள் உபவாசம் செய்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் எதை உபவாசம்னு சொன்னாரோ அந்த உபவாசத்தை அவங்க செய்யலை. அவங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றினாங்க, அதுதான் உபவாசம்னு சொன்னாங்க அவங்க. இன்றைக்கு இருக்கிற நாமகரண கூட்டத்தார் ஒரு பண்டிகை நாள் தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த நாள் நாங்கள் உபவாசம் செய்கிறோன்றாங்க. உண்மையாகவே இது இவங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக. தேவன் அந்த பண்டிகை உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க உபவாசம்னு சொல்லிட்டு? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் கவனிக்கின்றோம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கு உபவாசிக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்த நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாது இருங்கள். 3ஆம் வசனத்தில் உபவாசிக்கிற நாள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லா இச்சைகளின்படி நடக்கிறாங்க, அவங்களுடைய வேலைகளை கட்டாயமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 4ஆம் வசனத்தில் அவங்களோட உபவாசத்துக்கான பர்பஸ், நாங்கள் சத்தம் போடுறது ரொம்ப உயரத்தில் கேட்கணும், தேவனுக்கு அது கேட்கணும், தேவன் எங்களுடைய உபவாசத்தை பார்க்கணும், அதை பார்த்து தேவன் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்யணும். பாருங்க, இந்த உபவாசம் ஒரு மதிப்பு இல்லாதது. 4ஆம் வசனத்தில் ஏசாயா தெளிவாக சொல்லிட்டாரு, இப்படி நீங்கள் உபவாசிக்கிறது போல் இனிமேல் உபவாசிக்க வேண்டாம், இதை தேவன் மறுக்கிறாருன்றார். இவங்களுடைய பார்வையில் உபவாசமாக இருந்தது என்ன? வசனம் 5லிருந்து 6. 5ஆம் வசனம் இஸ்ரவேல் ஜனங்க ஏதோ உபவாசம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆத்மாவை ஒடுக்கிறது உபவாசம்னு நினச்சாங்க. தலை வணங்கி நாணலை போல் ரட்டில் சாம்பலில் படுத்துட்டு அவங்களுடைய தாழ்மையை காட்டுற மாதிரி காட்டுறது அது ஒரு உபவாசம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏசாயா கேட்குறாரு, இது தேவனுக்கு பிரியமான உபவாசமாக இருக்குமோன்றார். இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாயின்னு கேட்குறாரு. 7ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பிரியமான அல்லது கர்த்தர் உபவாசம் என்று அழைக்கிற ஒன்று எது? பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது, அதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். துரத்துண்ட சிறுமியானவனை வீட்டில் சேர்த்து கொள்வது, அவன் ஹெல்ப்லெஸ், அவனை எங்கேயோ தூரத்திலிருந்து வர்றான், அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, அவனை நம்முடைய வீட்டில் சேர்த்துக்குவோன்னு சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம்ன்றார். வஸ்திரம் இல்லாத ஒருத்தனை பார்க்கும்போது அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறது, இதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல், அதாவது நம்முடைய சகோதரனுக்கு அவனுடைய தேவைகள் உதவி செய்யாமல் கையை பின்னால் கொண்டு போகிறது பாருங்க, இது தவறான ஒரு வேலை. அவனுக்கு நம்முடைய கையை திறந்து அவனுடைய தேவையில் உதவி செய்யணும், இதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம்ன்றார். 7ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்கிறார், இப்படி செய்கிறது தான் தேவனுக்கு உகந்த உபவாசம். ஆனால் மனிதங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? கடந்த வாரத்தில் நிறைய நாமகரண கூட்டத்தார் செஞ்சது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்த்தருக்காக நாங்கள் பண்டிகை கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எதுவுமே சாப்பிடாமல் அப்படி வாயை பொத்தி உட்காந்துருக்குறாங்க. அது உபவாசமா தேவனுடைய பார்வையில்? கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட உபவாசம் வேண்டியது இல்லையே என்றார். மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 16லிருந்து 18 புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு உபவாசம் செய்வதற்கு தேவன் முழு அனுமதி கொடுத்திருக்கின்றார். மத்திய 6ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 நாம் கவனிக்கும் போது பாருங்க, முதலாவது நாம் தாவீதை போல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை தான் நம்ம கவனிச்சிருக்கிறோம். தேவன் நமக்கு என்ன நன்மைகளை செய்தாரோ அந்த நன்மைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். அதோடு கூட நமக்கு கூடுதலான தேவைகள் இருக்குமானால் நாம் அது நிமித்தமாக தேவன் நமக்கு உதவி செய்யும்படி தேவனிடத்தில் நம்ம உபவாசம் செய்யலாம். அதுக்கு தேவன் நமக்கு அனுமதியும் கொடுத்துருக்கின்றார். அதான் மத்தேயு 16, 16லிருந்து 18. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயே இராதையுங்கள். அவள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு.
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கவனிங்க, 16 18 புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு உபவாசம் செய்யும்படியான அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்கணும்? ஏசாயா 58 தேவனுக்கு பிரியமான உபவாசம் எது? தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது, பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது. பாருங்க, துரத்துண்ட சிறுமியானவன் போது அவன் ரொம்ப எளிமையாக இருக்கிறான், அவனுக்கு ஹெல்ப்லெஸ், உதவியே இல்லை, இந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவன் நடுத்தருவில் நிற்கிறான். அவனுக்கு நம்முடைய வீட்டில் சேர்த்து கொள்வது. 3வது பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து இவனை வீட்டில் சேர்த்தாச்சு. இப்போ வஸ்திரம் இல்லாத ஒருத்தனை நம்ம பார்க்குறோம். 2 உதவி நான் செஞ்சுட்டேன், இதை நான் செய்ய வேண்டியது இல்லைன்னு போகக்கூடாது. அந்த வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி கடைசியாக பார்த்தோம், மாம்சமான என்னுடைய சகோதரனுக்கு தேவை இருக்குன்னு பார்த்தேன்னா கையை பின்னால் மறைக்காமல் அவனுக்கு நம்முடைய கையை திறந்து உதவி செய்கிறது. இதுதான் தேவன் உபவாசம்ன்றார். இந்த உபவாசத்தை நம்ம எப்படி செய்யணும்? 17 எல்லா மனுஷனுக்கு முன்னால் ஒருத்தர் கூட்டு இவருக்கு உடை இல்லை, நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. எல்லா மனுஷனுக்கு நடுவில் ஒருத்தர் நிறுத்தி ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு இவருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எல்லா மனுஷருக்கு முன்னால் போயிட்டு 4 வீடு இருக்குது, உன் 4 பேர் வீட்டில் நீங்கள் அவர் ஏற்றுக்கல, இவர் தூரத்துலேருந்து வந்தார், நான் தான் இவர் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா ஒருவருக்கே காணப்படும்படியாக அதை நம்ம செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் 18 சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ எது தேவனுக்கு பிரியமான உபவாசமாக இருக்குது? தேவனுக்காக ஒரு பண்டிகை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த நாள் எனக்காக நான் உபவாசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறதா? தேவன் சொல்கிறார் அப்படி இல்லை. பாருங்கள், எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நாளை நாம் நியமித்து அந்த நாளில் தேவனுக்காக உபவாசம் செய்யணும்னு எந்த ஒரு வேத வாக்கியமும் போதிக்கல. இஸ்ரவேல் ஜனங்க உபவாசம் செஞ்சாங்க, அது கட்டளை அவங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்க பண்டிகை ஆசரித்தாங்க, அதை அவங்களுக்கு கட்டளை. அந்த பண்டிகை கூட அவங்களை எப்படி ஆசரிச்சிருக்கிறாங்க? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாமகரண கூட்டத்தார் பண்டிகைன்னு சொல்லிட்டு ரொம்ப கழிப்பாக சந்தோஷத்தோடு அதை ஆசரிக்கிறாங்க. நிறைய டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அந்த நாளில் டான்ஸ்லாம் கூட நடத்துகிறாங்க. அந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பண்டிகை எப்படி இருந்தது? போயிட்டு லேவியராகமம் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள், பஸ்கா எப்படி இருந்தது? ரொம்ப கடினம். பாருங்கள், அவங்களுக்கு அந்த பண்டிகை கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டு களி கூறணுன்றதுக்காக இல்லை. எகிப்திலேருந்து நீ எப்படி வெளியே வந்தியோ அதை நினைவு கூறணும். வருஷத்தில் 3 முறை எருசலேமுக்கு போகணும். கஷ்டமாக ரொம்ப சுலபமா? எருசலேமுக்கு போயிட்டு வரணும் அவங்களுடைய பட்டணம் எங்கே இருந்தாலுமே. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எங்கேயுமே போகிறதில்லை, இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சபை கூடும் இடத்துல அவங்க சில டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு பண்டிகைன்னு எடுத்துக்கிறாங்க. அங்கே உள்ள உட்காந்துட்டு அவங்க உபவாசம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. தேவன் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி எந்த வேத வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார்? 16 மாயக்காரரை போல முகவாடலாக இருக்கிறது இல்லையா? அதுதான் உபவாசம்ன்றாங்க அவங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி மாயக்காரரை போல் நீங்கள் இருக்க வேண்டான்றார். அது ஒரு சரியான உபவாசமே இல்லை. நீ உபவாசம் செய்யணும்னு சொன்னால் மனுஷர் யாருக்குமே தெரியாதபடிக்கு சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, உடை இல்லாதவனுக்கு உடை வாங்கி கொடு, துரத்துண்ட சிறுமியானவன் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறவன் அவன் தான் அவனுடைய வீட்டில் அவனை சேர்த்துக்கொள், உன்னுடைய சகோதரன் கையை மறைக்காமல் அவனுடைய தேவையில் உதவி செய். இது எல்லாத்தையுமே மனுஷர் காணும்படி செய்யாத, பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவருக்கே காணும்படி செய். இப்படி நீ செஞ்சன்னா இந்த உபவாசத்தை தேவன் கண்டிப்பாக அனுமதிக்கிறார். 18 அதை தேவன் பார்த்தாருன்னு சொன்னால் உனக்கு வெளியரங்கமாக ஒரு பலன் அளிப்பார். இன்றைக்கு இருக்கிறதான நாமகரண கூட்டத்தார் செய்கிற உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். காரணம் இல்லாமல் உபவாசிக்கிறாங்க. இதுக்கு முன்னால் தேவன் தங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, சரீரத்துக்காக, கண்களுக்காக, அவங்களுக்கு இதுக்கு முன்னால் தேவன் கொடுத்துக்கிறான சுகபலனுக்காக, நலமான வேலைகளுக்காக, வியாதியிலிருந்து குணமாக்குனதற்காக, அவங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளும்படி தேவன் அவங்களுக்கு உதவி செய்து, இதுக்கெல்லாம் அவங்க தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாகவும் இல்லை. இப்போது எங்களுக்கு நன்மைகள் வேணும், அதுக்காக நாங்கள் உபவாசிக்கிறோன்றாங்க. பாருங்கள், காரணம் இல்லாமல் ஒன்றுக்காக நம்ம அந்த காரியத்தை செய்ய வேண்டியதே இல்லையே. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தில் நியாயமான ஒரு காரணத்தோடு இஸ்ரவேல் ஜனங்க அன்றைக்கி உபவாசித்தாங்க. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 12 நம்ம கவனிச்சோம்னா, அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தால் பென்யமீன் கோத்திரம் எங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியால் மக்களாக அந்த மனுஷனை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விளக்கும்படியாக அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பென்யமீன் புத்தர் இஸ்ரவேல் புத்தராகி தங்கள் சகோதரன் சொல்லை கேட்கும் மனதில்லாமல் இஸ்ரவேல் புத்தரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு கூடினார்கள். கிபியாவில் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாளிலே பட்டணங்களிலிருந்து கூடின பட்டை முருகர் மனுஷன் லக்கம் 20,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். கவனிங்க, இங்கே அவங்க எதுக்காக உபவாசம் செஞ்சுருக்கிறாங்க? இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும் பென்யமீன் கோத்திரத்தாருக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இங்கே
21வது வசனத்தில் நீங்கள் போயிட்டு கவனிச்சிங்கன்னு சொன்னால், பென்யமீன் கோத்திரத்தார் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தால் 22,000 பேர் கொண்டு போட்டாங்க. இங்கே 25வது வசனத்துக்கு நீங்கள் திருப்பி வாசிச்சிங்கன்னா, பென்யமீன் கோத்திரத்தார் மீண்டுமாக இஸ்ரவேல் கோத்திரங்கள் 18,000 பேர் கொள்கிறாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தார் 2 முறை யுத்தத்தில் வந்து மடங்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. 26ல் 2 முறை தோற்று போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அவங்க? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் எங்கள் கர்த்தருடைய சன்னியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னியில் சர்வாங்க தகன பலி சமாதான பலியிட்டு, அப்போது இதுக்கு முன்னாலே அவங்க கூட இருந்து 22,000 பேர் ஒரு முறை கொண்டு போட்டாங்க, 18,000 பேர் ஒரு முறை கொண்டு போட்டாங்க. இந்த கட்டத்தில் அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது? பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பு தேவனிடம் தான் இருக்குதுன்னு விஷயம் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க உபவாசம் செய்கிறாங்க. இந்த மக்கள் நாமகரண கூட்டத்தாரை போல் காரணம் இல்லாமல் உபவாசிச்சாங்களா? இல்லை, எங்களுடைய மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்களே, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், தேவனிடமிருந்து தங்களுக்கு உதவி வரும்படிக்கு உபவாசம் செஞ்சுருக்கிறாங்க. நியாயமான காரணம் அது. ஆமாம், மனுஷனுடைய ஜீவன் போயிட்டுருக்குது, ஜீவன் உள்ள மனுஷங்க பாதுகாக்கப்படணும்னு உபவாசம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1லேருந்து 26 நம்ம கவனிச்சோம்னா, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து நம்ம கவனிக்கும்போது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரனும் அம்மோன் புத்திரனும் அவர்களோடு அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். கவனிங்க, சூழ்நிலையானது இங்கே மோவாபியர் இருக்கிறாங்க, அவங்களோடு கூட அம்மோன் புத்தர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, யூதா ராஜாவாகி யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வர்றாங்க. யோசபாத் ராஜாவோடு கூட யூதா ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒரு யூதா ராஜா தான். 3ஆம் வசனத்தில் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக சில மக்கள் யுத்தத்துக்கு வர்றாங்கிற விஷயத்தை யோசபாத் கேள்விப்பட்ட உடனே ஞானமாக அவர் என்ன செய்கிறாரு? 3ஆம் வசனத்தில் கவனிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். உடனடியாக அவர் கர்த்தருடைய உதவி வேணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏனென்றால் தனக்கு எதிராக அங்கே வந்து சத்துருக்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அவருக்கு பாதுகாப்பு தேவை. நியாயமான ஒரு காரணத்துக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுறாரு. உபவாசம் அங்கே கூறப்பட்டதற்கான நோக்கம் என்ன? பர்பஸ் இருந்தது அவங்களுக்கு. யுத்தத்தில் தேவன் தங்களை ரட்சிக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. இதுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்க தேவனிடத்தில் உபவாசம் செய்ததற்கான காரணம் என்ன? அவங்களுக்கு எதிராக தங்களுடைய சகோதரரை கையை நீட்டி இருக்கிறாங்க. ஒரு முறை 22,000 பேர் கொண்டுட்டாங்க, ஒரு முறை 18,000 பேர் கொண்டுட்டாங்க. இப்போ ஜீவனோடு இருக்கிற நாங்கள் பாதுகாக்கப்படணும், அதுக்காக எங்களை தப்புவியும்னு உபவாசம் செய்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த யூதா ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? சத்ரு எங்களுக்கு எதிராக வந்தாச்சு, எதிராளி முன்னால் நிற்கிறாரு, யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, எங்களுக்கு பாதுகாப்புக்காக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ரட்சியும்னு உபவாசம் பண்ணுறாங்க. 17 பர்பஸ் இருந்தது அவங்களுக்கு. 17 சொல்கிறாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்போ இங்கே இருக்கிற ஜனங்க உபவாசம் செய்ததற்கான நோக்கம் என்ன? கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தால் அவங்களை ரட்சிக்கணும், பாதுகாப்பு அவங்களுக்கு தேவை. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 21 தாவீது ராஜா யாருக்கா உபவாசத்தை கூறினார்? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிப்போம். அன்னைக்கும் அந்த வேத வாக்கியம் பாருங்க. அங்கே நம்ம வாசிக்கும் போது தாவீது தெளிவாக சொல்லுவார், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் வந்து எங்களுடைய சகல பொருட்களுக்காக நாங்கள் உபவாசம் இருக்கிறோன்னுவார். எதுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு அங்கே தேவையாக இருக்குது. உபவாசம் என்று வரும்போது நாமகரண கூட்டத்தார் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு நன்மை வரும்படிக்கு நாங்கள் செய்கிறோம். என்ன நன்மை? என்ன பர்பஸுக்காக நீங்கள் அதை செய்கிறீங்க? உங்களுக்கு இதுக்கு முன்னால் தேவன் கொடுத்துருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருந்தீங்களா? இப்போ அவர் எதுக்கு உங்களுக்கு நன்மை செய்யணும்? பாருங்க, காரண காரியங்கள் நிறைய இருக்குது. நியாயமில்லாத மனுஷனுக்கு தேவன் எந்த விதத்தில் உதவி செய்கிறாரு? துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவன் மழை கொடுக்குறாருதா? தேவன் அநீதி உள்ளவனை பூமியில் வச்சிருக்கிறாருதா? அந்த அநீதி உள்ளவனுக்கு தேவன் நன்மை செய்கிறாருதா? லூக்கா 12:19 நம்ம கவனிச்சோம். ஒரு மனுஷன் வந்து அவன் தேவபக்தி இல்லை, அவனை தேவன் ஐஸ்வர்யவான வச்சுருந்தார், அவனுக்கு நல்ல நிலத்தை கொடுத்து வச்சுருந்தார், அந்த நிலத்தில் நல்ல தானிய விளைச்சலி கொடுத்துருந்தார். ஆனால் அவன் அது எல்லாத்தையுமே பெற்றுட்டு அவனோட ஆத்மாவை சொன்னான், இது எல்லாமே உனக்காக சேகரிக்கப்பட்டிருக்கிறது, நீ புசித்து கொடுத்து பூரிப்பாயிரு. அநேக வருஷங்களுக்கு இருக்குது. ஆனால் தேவபக்தி உள்ள தாவீது என்ன சொன்னார்? எனக்கு ஜீவன் இருக்குது, நல்ல கண்கள் இருக்குது, சரீரம் இருக்குது, எனக்கு இதுக்கு முன்னால் இருந்து எல்லா யுத்தத்துலேயும் தேவன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு, எல்லா சத்துருக்களை நான் ஞானமாக மேற்கொண்டிருக்கிறேன்.
பாருங்கள், ஞானத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார், நல்ல புத்தி விவேகம் எனக்கு இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்தார். இந்த எல்லா நன்மைகளையும் நான் மறக்கக்கூடாது. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். நாம் தாவீதை போல் இருக்கின்றோமா அல்லது அந்த ஐஸ்வர்யவானை போல் மதியீனமாக இருக்கிறோமான்றதை சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற நாமகரண கூட்டத்தார் ஏன் இப்படி செய்கிறாங்க? உண்மையாகவே தேவன் அவங்கள பார்த்து சொல்லும்போது லூக்கா 6:26 நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. அவருக்காக தான் யுத்தம் நாங்கள் எல்லாமே செய்கிறோன்றாங்க. அவருக்காக தான் பண்டிகை ஆசரிக்கிறோம். அந்த பண்டிகை நாளில் நாங்கள் எங்களுக்காக உபவாசமும் செய்கிறோம். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் நான் சொல்கிறபடி செய்யாமல் போகிறது என்ன? கர்த்தர் எங்கே உங்களை அந்த பண்டிகை செய்யுங்க, அந்த பண்டிகை நாள் உங்களுக்காக நீங்கள் உபவாசம் இருங்கன்னு சொன்னார். உபவாசம் இருக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. ஆனால் இந்த பண்டிகை நாளில் நீங்கள் கர்த்தருக்காக தெரிந்து கொண்டு அந்த நாள் உபவாசம் இருக்கணும்னு தேவன் எங்கே சொல்லிக்கிறாரு? 1 ராஜாக்கள் 21:25-29 ஆகாப் வந்து ரட்டு உடுத்தி கொண்டு உபவாசம் செஞ்சுருக்கிறாரு. தாவீது ராஜா இதுக்கு முன்னால் அதுக்கு அதிகமான உபவாசம் செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் 2 சாமுவேல் 3:30 கவனிச்சிங்கன்னா யோவாப்பும் அபிசாயும் அங்கே வந்து அப்னேரை கொண்டு போடுறாங்க. அப்புறம் தாவீதுடைய மகனாக இருக்கிறாரு. அப்னேர் வந்து சவுலுடைய படைத்தலைவனாக இருக்கிறார். யோவாப் தாவீதுடைய படைத்தலைவனாக இருக்கிறார். தாவீது உபவாசம் இருக்கிறார். அங்கே 35 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 3 எவ்வளோ நேரம் உபவாசம் இருந்தாருன்னா அப்னேர் மரித்த அந்த நாளின் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவர் வந்து உபவாசமாக இருக்கிறார். தாவீது ராஜாவுடைய உபவாசத்துக்கு அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்தது, நியாயமான காரணமும் இருந்தது. யோவாப் தாவீது சொன்னதுனால அப்னேரை கொல்லல, போயிட்டு தன்னுடைய சொந்த பகையினால தான் அவன் வந்து அப்னேரை கொண்டு போட்டான். ஜனங்கள் வந்து அதை அறிந்து கொள்ளணும்னு தாவீது விரும்பினார். அதை கர்த்தர் தான் அதை செய்து முடிப்பார் என்ற விஷயம் தாவீது தெரிஞ்சிருந்தது. அதை கர்த்தர் செய்யும்படிக்கு தாவீது உபவாசம் செஞ்சார். இப்போ ஏதோ ஒரு நன்மை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு உபவாசம் செய்கிற இல்லையா? உண்மையாகவே அதில் நியாயம் ஏதாவது இருக்குதா? பாருங்கள், முதலாவது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னால் என்ன இருக்குதோ அதுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஒருவேளை கூடுதலான தேவைகள் நமக்கு இருக்குமானால் நாம் உபவாசம் செய்யும்படி தேவன் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். சரி, உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.